தேர்தல் வந்துருச்சுனாலே இது கொஞ்சம் களைக்கட்டுங்க. தமிழக தேர்தல் நெருங்கி வரும் சூழ்நிலையில மாநிலங்கள் முழுவதும் கூட்டுறவு வங்கி இருக்கு இல்லைங்களா? அந்த கூட்டுறவு வங்கி முன்னாடி வழக்கத்தை விட இப்ப நிறைய கூட்டம் அப்படின்றது நிக்குதாம். ரொம்ப வித்தியாசமா வரிசையெல்லாம் வச்சு நிக்கிறாங்களாம். ஏன் அப்படின்னு கேட்டா, இனிமே வந்துட்டு தேர்தல் வரப்போகுது. நிறைய வாக்குறுதிகள் குடுப்பாங்க. அப்ப கண்டிப்பாக கூட்டுறவு அதாவது புதுசா பொறுப்பேற்கக்கூடிய அரசு கூட்டுறவு வங்கியில வைக்கக்கூடிய நகைகள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் நகைக்கடன் அப்படின்றத சொல்லுவாங்க. அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் வந்துட்டு பண்றாங்களாம். இப்படி கூட்டம் அமைவதற்கான காரணம் வந்துட்டு இதுதான்னு சொல்றாங்க. இப்படி அடகு வச்சா நம்ம திரும்ப இந்த அரசியல் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நமக்கு வந்துட்டு ₹1 கூட கட்டாம இதை திருப்பிட முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு சில செய்தி வட்டாரங்கள் அப்படின்றது சொல்லுதுங்க. அதே போல இங்க இருக்கக்கூடிய வங்கி ஊழியர்கள் வழக்கத்தை விட அவங்க வழக்கமா செய்யற வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த ஒரு வேலைக்கு அதாவது விண்ணப்பங்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட மலை போல குவிந்து இருக்குங்களா. அதனால வழக்கமான வேலைகளை செய்ய முடியாம ரொம்ப சிரமத்துல இந்த மாதிரி விண்ணப்பங்களை வந்துட்டு பார்த்து அதை ஃபில் பண்றதுக்கே அவங்களுக்கு வேலை அப்படின்றது அதிகமா இருக்கு அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இதுவும் ஒரு செய்தி வட்டாரத்துல சொல்லப்படுகிறது. அதனால மக்கள் வைத்துள்ள இந்த அதீத நம்பிக்கை நிஜமாகுமா அல்லது பெரும் ஏமாற்றத்தில் முடியுமா என்பதுதான் இப்போது எழுந்துள்ள $1,000,000 கொஸ்டின். இது குறித்து பொருளாதார நிபுணர்கள் சமூக ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா, மக்களுக்கு எச்சரிக்கை ஒன்று சொல்றாங்க. அதாவது மிக முக்கியமானது என்னன்னா, கூட்டுறவு வங்கி என்பது வணிக வங்கிகள் போன்று பெரிய மூலதனம் கொண்ட வங்கிகள் கிடையாது. மக்கள் முதலில் உணர வேண்டியது இவை முழுக்க முழுக்க சுழற்சி முறையிலான பண பரிமாற்றத்தை மட்டுமே நம்பி இயங்கக்கூடியவை. ஒருவர் வாங்கிய கடனை திருப்பி வட்டியுடன் செலுத்தினால் மட்டும்தான் மற்றொருவருக்கு கடனாக அதை வழங்கவே முடியும். இது ஒரு யதார்த்தம். இதை தான் நிபுணர்கள் சுட்டி காட்டுறாங்க. அரசு ஒருவேளை இந்த தள்ளுபடி அறிவிப்பை வெளியிட்டுட்டாங்க அப்படின்னா அதற்கான ஈட்டு தொகையாகப்பட்டது வழங்கல அப்படின்னா கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்ற பட்சத்துல வழங்காம இருக்க மாட்டாங்க. கொஞ்சம் தாமதமாச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த கூட்டுறவு கட்டமைப்புமே சரிந்துவிடும் அபாயத்தில் உள்ளது அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயத்த சுட்டி காட்டுறாங்க. இதுலயும் குறிப்பா அரசு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் நகைக்கடன் தள்ளுபடி அறிவிக்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குமே அறிவிக்க மாட்டாங்க. அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சமூகத்தை சார்ந்தவங்களுக்காக இருக்கட்டும் சரிங்க, இல்லை குறிப்பிட்ட அளவுக்கான தொகையாக இருக்கட்டும் சரி, அவர்களுடைய வருமானம் எப்படி இருக்க வேண்டும், எவ்வளவு நகை இருக்க வேண்டும், அந்த நகை கடனுடைய வந்துட்டு அளவு எவ்வளவு இருக்க வேண்டும், எவ்வளவு தொகை இருக்க வேண்டும் என்று இது போல நிறைய விஷயங்களாகப்பட்டதை உள்ளடக்கம் செய்துதான் அவங்க இது போன்ற வந்துட்டு ஸ்கீம்ஸ் அப்படின்றதே சொல்லுவாங்க. இதை ஸ்கீம்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு அறிவிப்பு, தள்ளுபடி அறிவிப்புன்னு சொல்லலாம். இப்படி தேவையில்லாமல் ஒரு தள்ளுபடிக்காக இதை வைக்கும் பொழுது இது வங்கிகளின் அன்றாட செயல்பாடுகளை முடக்குவதோடு எதிர்காலத்தில் உண்மையாகவே வேற யாருக்காவது ஒரு கடன் தேவைப்படுது, ரொம்ப ஏழ்மையில இருக்கக்கூடியவங்க நகை கடனை வைக்க போறாங்கன்னா அவர்களுக்கு கடன் கிடைக்காத சூழ்நிலையாகப்பட்டது உருவாகி விடும். இது மாநிலத்தின் ஒட்டுமொத்த பொருளாதாரத்தையும் ஆரோக்கியத்தையும் சீர்குலைக்கும் ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது இப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் தற்போதைய டிஜிட்டல் உலகத்துல தள்ளுபடி என்பது அத்தகைய ஒரு எளிமையான விஷயம் அப்படின்றது கிடையாதுங்க. ஏன்னா கடந்த காலத்துல நிறைய முறைகேடுகள் அப்படின்றது நடந்திருக்கிறதாகவும் இதை தவிர்க்கிறதுக்காக அரசு கண்டிப்பாக நிறைய கடுமையான நிபந்தனைகளை விதிப்பாங்க அப்படின்றதையும் வந்துட்டு இதுல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா விதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதுல யாருக்கெல்லாம் முன்னுரிமை கிடைக்கும் அப்படின்றாங்கன்னா ஒரு தோராயமான ஒரு கருத்துக்கள் அதை நான் சொல்றேன். மேலும் அந்தியோதயா அட்டை வைத்திருக்கிறவங்களோ வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கவங்களுக்கும் இவர்களுக்கு தான் முன்னுரிமை அப்படின்றது கொடுக்கப்படும் சொல்றாங்க. அதே போல இந்த நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது வந்துட்டு நம்ம பினான்சியல் தொடர்பா இருக்கக்கூடியவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது போன்று தேவையில்லாமல் ஆஃபர் வருது, இல்லை யாராவது வந்துட்டு நியூஸ் பார்ப்பறாங்க அப்படின்றத நம்பி தேவையில்லாத கடன் சுமைகளை ஏற்றிக்கொள்ளாதீங்க அப்படின்றத நிறைய நிபுணர்கள் சொல்றாங்க. தேவையில்லாத வதந்தி, தேவையில்லாத வாட்ஸ்அப் செய்திகள், ஃபேஸ்புக் செய்திகள், இது போன்று நம்பிக்கை அதிகாரப்பூர்வமாக எதுவுமே இல்லாமல் நம்பிக்கையின் அடிப்படையில் அதை நம்பி நீங்கள் நகைக்கடன் அப்படின்றது வைக்காதீங்க. ஏன்னா ஒருவேளை இது நீங்கள் வச்ச கடனாகப்பட்டது இந்த விதிமுறைக்கு உட்பட்டு வரல அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக காலப்போக்கில் இது ஒரு வட்டி அப்படின்றது இதுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதனால தேவையில்லாத ஒரு செலவு, ஏன்னா நகையை நம்ம வச்சுட்டோம், நகை வச்சு அந்த காசை என்ன பண்ணுறது தெரியாமல் வேறு ஏதாவது செலவு பண்ணியிருப்போம், எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருப்போம், இல்லை யாருக்கா கைமாத்தா கொடுத்துருப்போம், ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், நமக்கு தான் இந்த காசு திரும்ப வரப்போதில்லை அப்படின்ற மாதிரி. அப்படி ஒரு சூழ்நிலை ஒரு வேளை வரலன்னா
கண்டிப்பாக நமக்கு ஒரு சிக்கல் அப்படின்றத உருவாக்கிடும். எப்போவுமே சரி, நிதி தொடர்பான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது நல்ல நிதானமாக யோசித்து, இது தொடர்பாக நிதி ஆலோசகர் யாராவது இருக்கிறாங்கன்னா அவங்க மூலியமா வந்துட்டு இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது சரியான முறை. கண்டிப்பாக அந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் கேள்விப்பட்டு பார்த்தது, நான் தெரிஞ்சுக்கிட்டேன், அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசை, அதுதான் பகிர்ந்துக்கிட்டேன். இத்துடன் இந்த பதிவோட இறுதிக்கு வந்தாச்சு. பாய்.